ஒருவரில் ஒருவராக நானும் எழுதியிருந்தேன். என்னை பத்தி நானே எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது? அதனால ஒரே வார்த்தையில சொல்லி நான் தொடங்குறேன். "செல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும்" என்று வாழக்கூடியவள் நான். என்னைப் பற்றி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னுடைய கவிதைகள் நான் சொன்னதுதான். "என்னங்க நீங்க நான் எழுதுனதுல 10 மட்டும் நான் எப்படி எடுத்துக் குடுக்குறதுங்கிற" மாதிரி தான் எனக்கும் இருந்தது. இரவின் இன்னிசை சட்டென நின்றது. பாம்பு விழுங்கிய தவளை. தொலைந்து போனது கரடிக்குட்டி. வெயில் கரைத்த பனி பொம்மை. மழை வெறித்த வானம். இடம்பெயரும் பறவை. தூறலிடும் கிளை. பயணம் முடிந்து திரும்பினேன். காத்திருந்தன வாடிய செடிகள். செர்ரி பூக்களிடையே ஒளிந்து கொண்டது நீல வானம். வெட்டுக்கிளியின் தாகம் தீர்த்தது இலை நுனி மழை. சாலை மறைத்த ரத்தினக் கம்பளம். உதிர்ந்த மேப்பிள் இலைகள். அடுத்ததா எந்த கவிதையை சொல்றது? ஆ. நிழற்குடையில் ஓய்வு. சிதறும் மஞ்சள் முத்துக்கள். வேப்பம் பழங்கள். முற்றிய கதிர். விவசாயிக்கு முன்விருந்து. கொத்தும் பறவை கூட்டம். முற்றிய கதிர் விவசாயிக்கு முன் விருந்து. கொத்தும் பறவை கூட்டம். மருத்துவர் அறிவுரை. விடாத உடற்பயிற்சி. இளைத்தது நாய். வீசி எறிந்த பெண்ணும் சுழன்று மகிழ்விக்கும் பம்பரம். நன்றி. வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நன்றி.